ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையும் விஜயாவும் பேசலை. வீட்டில் இந்த அவங்க அத்தையும் மாமாவும் பேசாமல் இருக்கிறது மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனோஜி ரோஹிணி நார்மலாக இருக்காங்க, அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ரவியும் ஸ்ருதியும் நார்மலாக இருக்காங்க. ஸ்ருதிக்கு என்னன்னாக்கா ஆன்ட்டி மேலே தப்பு, ஆனால் அந்த தப்பு அவங்க உணர மாட்டுறாங்க. மீனாவை குறை சொல்கிறாங்களேன்னு அந்த கோவத்தில் அவங்க இருக்காங்க. தப்பு தான் யார் பண்ணாலும், அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டு தானே அவனும் ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி வந்துட்டு கரெக்டாக நேர்மையாக நடந்துக்கிறாங்க. அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, முத்துவுக்கு வந்து அம்மாவோட குணமும் தெரியுது. எங்கள் அப்பா இது மாதிரிலாம் இருந்ததே கிடையாது, என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவார், ஆனால் இந்த வாட்டி ரொம்ப கோவமாக இருக்கார், என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் இருக்கார். எப்படி சரி பண்ணுறது, ரெண்டு பேரும் எப்படி பேச வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்ட்டு இருக்கார். ஆனால் மீனாவுக்கு தான் எப்படியாவது பேச வைக்கணும், இந்த பிரச்சனையால் அவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்க பழையபடி தான் இருக்காங்க. மீனா ஒன்றும் கோவம்லாம் காட்டல. அவங்க நார்மலாக அவங்க வேலையை பார்க்குறாங்க, வீட்டு வேலையை பார்க்குறாங்க, சமைக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயா வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டோன்னா, பூரியும் மசாலாவும் செய்கிறேன் அப்படின்னா, ஓ சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா புருஷனும் பொண்டாட்டியும்? நானும் எங்கள் வீட்டுக்காரும் பேசாமல் இருக்கிறோம், எங்கள் ரெண்டு பேரையும் எப்படியோ பிரிச்சிட்டிங்க, நல்லா ஏற்றி விட்டு அவரை ஏற்றி விட்டு நல்லா ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுட்டீங்க. இப்போ அதனால் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு பூரியும் மசாலாவும் செய்கிறியான்னு கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை நேத்தியும் யாரும் சரியாக சாப்பிடல, அதனால் இப்போ சாப்பிடுவாங்களேன்னு தான் நான் செஞ்சுருக்கேன், மற்றபடி நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்றைக்குமே மீனா சொல்கிறது அவங்க எதுவுமே காதில் வாங்க மாட்டாங்கன்னு தான் தெரிஞ்ச கதையாச்சே. இதோட விஜயா என்னன்னாக்கா போயிட்டாங்க. இப்போ வந்து ரோகிணியும் நம்ம மனோஜும் வராங்க. நாங்கள் போய் வெளியில் சாப்பிட்டுக்குறோம், எங்களுக்கு சாப்பாடு வேணாங்கிறாங்க ரோகிணியும் மனோஜும். ரோகிணி தான் சொல்கிறாங்க, நம்ம மீனா அவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே, சாப்பாடு செஞ்சு வைக்கிறது அவங்க வேலை, அவங்க பண்ணி வச்சுட்டாங்க, சாப்பிட்றதும் சாப்பிடாதும் அவங்களோட இஷ்டம். ஆனால் விடுவாங்களா நம்ம மீனா? ரோகிணி நீங்கள் ஏன் சாப்பிடாம போகிறீங்க, நான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன், வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட்றாங்க. அவங்க ரொம்ப பிகு பண்ணுறாங்க. அப்புறம் மனோஜ் சொல்கிறாரு, நம்மளும் தானே காசு கொடுக்குறோம் வீட்டில் சாப்பாட்டுக்கு, நம்ம என்னத்துக்கு வெளியில் போய் காசு வேஸ்ட்டு பண்ணி சாப்பிட்ணும், நீ வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவர் போய் வீட்டில் என்ன நடந்தால் நமக்கு என்ன வந்துச்சு, வா சாப்பிடுவோன்னு அவர் போய் சாப்பிட போகிறாரு. அப்புறம் சாப்பிட்றாங்க. அப்புறம் ரவியும் ஸ்ருதியும் வராங்க. அங்கே விஜயாவை மல்லு கட்டி ரோகிணி கூப்பிட்டு போகிறாங்க, வாங்க சாப்பிடுங்க வாங்க அப்படின்ட்டு. விஜயாவும் போய் உட்காடுறாங்க. அப்புறம் ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்து என்ன கேட்குறாங்க, மீனா அவங்களுக்கு கோவமே இல்லையா, ஆன்ட்டி உங்கள் மேலே வலையில் தூக்கி அப்படி எரிஞ்சாங்களே, எவ்வளோ கோவம் எனக்கு வந்துச்சு தெரியுமா, உங்களுக்கு கோவமே இல்லையா, நார்மலாக எப்போதும் போல் சமைக்கிறீங்க பேசுகிறீங்க அப்படியே இருக்கீங்களே அப்படின்னோடனே ரவியும் சொல்கிறாரு, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, நீ ரொம்ப இவ்வளோ அளவுக்கு பொறுமையாக யாராலுமே இருக்க முடியாது, இவ்வளோ நடந்த சண்டைக்கு அப்புறம் கூட நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா காதில் வாங்கிட்டு எல்லாத்தையும் உட்காந்துருக்காங்க டைனிங் டேபிளில். அண்ணாமலை அங்கேருந்து சாப்பிட வராரு. விஜயாவை பார்த்தோன்னா சாப்பிடல, அந்தார போயிட்டார். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு விஜயா உடனே எந்திரிச்சிட்டாங்க சாப்பிடாம. அப்புறம் மறுபடியும் உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. அப்புறம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் சாப்பிடல, எந்திரிச்சிட்டாங்க அவங்க. அவர் இந்த மாதிரி அண்ணாமலை வந்து சாப்பாடு விஜயாவை பார்த்துட்டு வேணான்ட்டு அந்தார போனோன்னா அவங்களுக்கு வெளியில் போகிறாரு. அண்ணாமலை எங்கேயோ போகிறாரு. வெளியில் போகிறப்ப எப்போது விஜயாட்ட சொல்லிட்டு போகிறவர் இன்றைக்கி மீனா கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, மீனா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறோமான்ட்டு. அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அசிங்கப்பட்ட மாதிரி. உடனே சாப்பிட உட்காந்தவங்க எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அத்தைங்கிறாங்க, சாப்பிடுங்க அத்தை, ஏன் சாப்பிடாம போகிறீங்கங்கிறாங்க மீனா. அவங்க வந்து உன் வேலையை பார்த்துட்டு இரு, அதான் பிரிச்சிட்டிங்கல்ல என்னையும் என் புருஷனையும், அப்புறம் என்னத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அவங்க போகிறாங்க. முத்து சொல்கிறார், இந்த அசிங்கம் உனக்கு தேவையா, உன் வேலை என்ன சமைக்கிறியா, அதோட விடு, யார் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிட்லன்னா உனக்கு என்ன அப்படிங்கிறாரு. என்ன சொன்னாலும் மீனாவுக்கு உரைக்க போகிறது கிடையாது. அவங்க எப்போதும் போல் வழக்கமாக அவங்க ஐயோ அத்தை பேசாமல் இருக்காங்களே, மாமா பேசாமல் இருக்காங்களேன்னு அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் மனோஜ் கடையில் என்ன நடக்குதுனாக்கா, மனோஜ் கடையில் வந்துட்டு பொருளுங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் கம்மியான ரேட்டுக்கு வச்சு விற்றாங்கல்ல, அப்போ வந்து பொருளுங்க வாங்கினாங்கல்ல, அதில் ரெண்டு பேரும் ஏதோ மனசாட்சி உள்ளவங்க வராங்க கடைக்கு, போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு. இது மாதிரி உங்கள் கடையில் எடுத்த பொருளெல்லாம் ஒரு இடத்துல வச்சு அந்த ஆளுங்க விற்கும்போது நாங்கள் கம்மியான ரேட்டுக்கு வாங்கினோம், இப்போ வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் உங்ககிட்ட அந்த பொருளை கொடுத்துட்றோன்னு வராங்க. வந்தோடனே ரோகிணி சரி ஓகே, என்னென்ன பொருள் வாங்கினீங்க, எவ்வளோதுக்கு வாங்கினீங்கன்னு, 1,00,000த்துக்கு வாங்கினோம், ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னோடனே, சரி நான் 1,00,000 ரூபா கொடுத்துட்றேன், நீங்கள் அந்த பொருளெல்லாம் ஏற்றி அனுப்பி விட்ருங்கன்னு சொல்கிறாங்க. இதோட என்னன்னாக்கா அந்த கடையில் உள்ளவங்க என்ன பேசிக்கிறாங்க, இந்த ஆள் சரியான இழிச்ச வாயாக இருப்பார் போல் அந்த ஓனரு, இவங்க கடையில் திருடி விற்ற பொருளை இவரே காசு கொடுத்து வாங்குறாரு பாரு, நம்ம அப்போ இந்த கடையில் உள்ள பொருளை சைடாக பிஸ்னஸ் பண்ணலாம் போல் இருக்கே, கடையில் உள்ள பொருளை திருடி எடுத்து கொண்டு போய் நம்மளே திரும்ப இவர்கிட்டே கொண்டாந்து கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு காமெடியாக பேசி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க மனோஜை பற்றி. இப்போ இதோட இருக்குது. இங்கே என்னன்னு கேட்டிங்கனாக்கா,
நம்ம அண்ணாமலை வந்து இருமுறாரு. இருமுறும்போது நம்ம விஜயா ஒடியாந்து வந்து ஐயோ புருஷன் இருமுறாருன்னு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வேணாம், அவர் வாங்கலை. போய் அவராகவே தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு போய் உட்காந்துட்டார் ஒரு இடத்துல. இப்போ வந்துட்டு மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம அம்மாவை வந்துட்டு கொண்டாந்து கொடுத்ததை வாங்கலையே, அப்பா இந்த அளவுக்கு கோவமாக இருக்க மாட்டார், இந்த வாட்டி என்னன்னு தெரியலையே இப்படி கோவமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ விஜயாவுக்கு வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம புருஷன் நம்ம கொடுத்த தண்ணியை வாங்காமல் அவர் வந்துட்டு வேணான்ட்டு அவராகவே எடுத்து குடிக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க போயிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க பெட்டில். இந்த பக்கம் ஸ்ருதி வேலைக்கு கிளம்புறாங்க. ஸ்ருதிகிட்ட போய் நம்ம மீனா சொல்கிறாங்க, உங்கள் அம்மாகிட்டலாம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க, அத்தையை பற்றி இது மாதிரி சொன்னாக்கா அவங்க கேவலமாக நினப்பாங்க, நம்ம வீட்டு விஷயத்த யார்ட்டையும் சொல்ல வேணாம், நானும் எங்கள் அம்மா வீட்டில் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க அப்படின்னோடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே, சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் தப்பு தப்பு தான், ஆன்ட்டி பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லாதீங்க, பாவம் தானே ஆன்ட்டி, அப்புறம் எப்படி உங்கள் அம்மாவை அவங்க பார்த்து பேச முடியும், அதனால் சொல்லாதீங்கன்னு. சரி உங்களுக்காக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படி சொன்னதை விஜயா காதில் வாங்கிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ கூட என்ன நினைக்கிறாங்க, இவன் நல்ல மனசில் சொல்கிறாளா இல்லை வந்துட்டு ஸ்ருதிகிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு சொல்கிறாளா அதுவும் தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை வந்து நம்ம பொண்டாட்டியை வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறமேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரா என்னன்னு தெரில. பார்க்குறாரு விஜயா உட்காந்துருக்கிறதே கவனிக்கிறாரு. இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை. மனோஜ் கடை போண்டி ஆகிடும்னு நினைக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லோரும் எங்கெங்கே உள்ள பொருளை கொண்டாந்து கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருக்காங்கல்ல, கம்ப்ளைண்ட் பண்ண பொருளை அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறாங்க. இவர் என்னத்துக்கு கொண்டாந்து கொடுக்குற பொருளை காசு கொடுத்து வாங்குறாரு. இதோட இருக்கா நம்ம விஜயா இவ்வளோ அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்கல்ல அவங்க புருஷன் பேசலைன்ட்டு. ஈகோ தான் அப்போ கூட நம்மக்கிட்ட பேசாமல் மீனா கிட்ட சொல்லிட்டு போகிறாரேன்ட்டு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே. யார் அடுத்தவங்களா, நான் புருஷன் தானே, கட்டின புருஷன்ட்ட நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணலைன்னா பரவாயில்ல, மன்னிப்பு கேட்க வேணாம், சுயமரியாதையை விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்க வேணாம். தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, போயிட்டு தெரியாமல் பண்ணிட்டாங்க ஏதோ. மனோஜ் வந்து அந்த நேரம் அழுதப்போ எனக்கு வேறு வழி தெரியல, நான் செஞ்சிட்டேன்னு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே. அந்த மன்னிப்பு கேட்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ இது இருக்குது. அதான் அவர் எத்தனை வாட்டி தான் அவள் பண்ண தப்பை நான் மன்னிச்சு விட்டு போக முடியும், இந்த வாட்டி என்கிட்ட பேசுகிறதுக்கே விருப்பம் கிடையாது, நான் அப்படியே இருந்துடுறேன், நான் விடுங்கங்கிறாரு. விஜயாவும் துமுறுலையே உட்காந்துருக்காங்க. நம்ம என்னத்துக்கு வழியேக்க போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு. அண்ணாமலை இவளுக்கு அவளை துமுறான்ட்டு அவர் உட்காந்துருக்காரு. 2 பேரும் இப்படி இருக்காங்க. இடையில கஷ்டப்படுறது கவலைப்படுறது நம்ம மீனாவை தவிர வேறு யார் இருக்க முடியும். அவங்க தான் எப்போதும் வந்துட்டு தியாகியாச்சே. எல்லா சீரியல்லையும் கதாநாயகிகளை தியாகி மாதிரி தானே காட்டுறாங்க. எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிறாங்க, எவ்வளோ திட்டினாலும் தாங்கிக்கிறாங்க. ஆனாலும் குடும்பத்தை பற்றி குடும்பத்தில் வந்துட்டு இப்படி இருக்கேன்னு யோசிக்கிறது அவங்க தானே. மீனா தான் இப்போ எப்படியாவது சேர்த்து வைக்கணும், நம்ம மாமாவையும் அத்தையையும் சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன பிளான் போட போகிறாங்கங்கிறது தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.